அனைவருக்கும் காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயத்தின் சார்பாக இந்த நாளுக்கான சிறப்பு வாழ்த்துதல்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். என்ன இவ்வளவு பெரிய ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன யார் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல பேர் பல்வேறு சிந்தனைகளோடு இந்த ஊர்வலத்தை பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதை போன்ற ஒரு ஊர்வலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தற்பொழுது இஸ்ரவேல் நாடு என்று சொல்லப்படுகிற நாட்டில் உள்ள எருசலேம் என்கின்ற பட்டணத்திலே நடைபெற்றது. அன்று அந்த பட்டணத்திலே நடைபெற்ற ஊர்வலத்திலே ஆண்டவர் இயேசு அந்த ஊர்வலத்திலே பயணித்தார். பொதுவாக அரசர்கள் எல்லாம் குதிரைகளிலே பயணிப்பார்கள். குதிரைகளிலே அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு போர் சூழலை எதிர்கொள்வதற்காகவே அப்படி செல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கழுதை மேல் அமர்ந்தவராக அந்த ஊர்வலத்தை அவர் மேற்கொண்டார். பொதுவாக கழுதையின் மேல் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் சண்டையிடுவதற்காக அல்ல, மாறாக சமாதானம் பேசுவதற்கும் ஒப்புரவை ஏற்படுத்துவதற்கான அடையாளமாக அது கருதப்பட்டது. எனவே அந்த நாளில் செய்யப்பட்ட அந்த ஊர்வலத்தினுடைய காட்சியையே இந்த நாளிலே காஞ்சிபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயத்தின் அன்பர்களாக பல்வேறு கிளை சபைகளினுடைய விசுவாசிகளாக இந்த நாளிலே இந்த ஊர்வலத்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த குருந்தோலை ஞாயிறு அன்று நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த ஊர்வலத்தின் வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னார், போர்கள் சண்டைகள் நிறைந்த சூழலிலே ஆண்டவர் இயேசுவும் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நம்புகின்ற நாம் அனைவரும் கூட அமைதியை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், இந்த உலகம் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதியின் பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சாட்சி ஊர்வலத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயத்தின் சார்பாக, காஞ்சிபுரம் குருசேகரத்தின் சார்பாக இந்த நாளுக்கான வாழ்த்துதல்களையும் கடவுள் அருளுகின்ற அமைதியையும் தெரிவிக்கிறோம். கடவுள் நம் அனைவரையும் நிர்வாக ஆசையின் மதிப்பாராக. சின்ன பாலர் பாடினார் அன்று